அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல 2ஆம் தவணைக்குரிய காந்தம் என்கின்ற அலகுதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இப்ப நாங்க இறுதியாக காந்தங்களினுடைய வகைகள் பார்த்திருந்த நாங்க என்னென்ன வகைகள் இருக்கிறது? காந்தத்துல தட்ட காந்தம் இருக்கிறது, ஜூ வடிவ காந்தம் இருக்கிறது, வளைய காந்தம் இருக்கிறது, பரிலாட காந்தம் இருக்கிறது, வில்லை காந்தம் இருக்கிறது. இந்த மாதிரியாக காந்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்திருந்தோம். காந்தங்களினுடைய வகைகள். அடுத்ததாக அந்த காந்தங்கள்ல 2 முனைவுகள் இருக்கின்றது என்று பார்த்திருக்கோம். என்னென்ன முனைவுகள்? காந்தத்தில வடமுனைவு மற்றும் தென் முனைவு ஆகிய 2 விதமான முனைவுகள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்துருக்கு. பாருங்க, இந்த படங்கள்ல ஒவ்வொன்றிலையும் எஸ் என்கின்ற 2 குறியீடுகள் மூலம் காட்டப்பட்டிருக்கிறது தான் என்னது? முனைவு என்று சொல்லுவோம். பாருங்க, என் என்கிற எழுத்தால குறிப்பிடப்படுவது வட முனைவு என்று சொல்லுவோம். நோர். சரியா? இப்ப ஒரு சட்ட காந்தத்துல என் என்று குறிச்சிருந்தா அது நோர். எஸ் என்று குறிச்சிருந்தால் அது சவுத், அதாவது தென் முனைவு என்று சொல்லும். சரியா? இப்ப இந்த காந்தத்தை பாருங்க, இது ஒரு பரிலாட காந்தம். இந்த பரிலாட காந்தத்தை சில பேர் ஜூ வடிவ காந்தம் என்று சொல்லி நினைக்கிறது. சரி, அப்ப பரிலாட காந்தத்துக்கு இந்த எண்ணும் எஸ்ஸும் பாருங்க கொஞ்சம் கிட்ட கிட்டவா இருக்கு. ஆனா ஒரு ஜூ வடிவ காந்தத்துக்கு இந்த வடமுனைவுக்கும் தென்முனைவுக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளி தூரவா இருக்கும். பாருங்க, இந்த இதுல இருக்கிற இந்தளவு இடைவெளி அதே மாதிரி இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளிய பாருங்க குறைவாக இருக்கு. அப்ப இது பரிலாட காந்தம். ஒரு யூ வடிவ காந்தமாக இருந்தால் மேலே இருக்கிற இந்த இடைவெளின்ற அளவுதான் கீழையும் அதுக்கு இருக்க வேணும். ரெண்டும் சரியான ஜூ வடிவத்துல வந்தா மேலையும் கீழையும் தூரம் சமனா இருக்கும். இந்த நிலம் சமனா சரியா இருக்கும். அப்ப இது ஒரு பரிலாட காந்தம். இப்படித்தான் இனம் காண்றது. யூவும் பரிலாட காந்தமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி இதையும் நாங்க ஒரு சட்ட காந்தம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இது வளைய காந்தம். வளைய காந்தத்துக்கும் வில்லை காந்தத்துக்கும் சின்ன வித்தியாசம். நடுவில துளை போல இருந்தால் அது வளைய காந்தம். நடுவில இந்த துளை இல்லாம இது ஃபுல்லா காந்தம் ஃபுல்லா இருந்தா அதை சொல்றது வில்லை காந்தம். அதுதான் வளைய காந்தத்துக்கும் வில்லை காந்தத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு. சரியா? அப்ப இது சில காந்தங்களில் முனைவுகள் அமைந்துள்ள விதம் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? ஒவ்வொரு காந்தத்திலையும் முனைவுகள் வேற வேற மாதிரி அமையலாம். சரியா? பாருங்க, சட்ட காந்தத்துக்கு எதிர் இப்படி இருக்கு. பரிலாட காந்தத்துக்கு கிட்ட கிட்ட இருக்கு. சரியா? வளைய காந்தத்துக்கு மேலும் கீழுமாக இருக்கிறது. இப்படி இந்த முனைவுகள் குறிக்கப்பட்ட காந்தங்கள்ல என்னும் எஸ்ஸும் என்கின்ற 2 குறியீடுகள் கட்டாயமாக இருக்கும். இதை சொல்றது முனைவு என்று சொல்லுவோம். சரியா? பாருங்க, பல்வேறு காந்தங்களில் அவற்றின் வடமுனைவு தென் முனைவு என்பன அக்காந்தங்களின் மீது குறிக்கப்பட்டுள்ளது என நாம் முன்னர் கற்றோம். அப்ப இரண்டும் குறிக்கப்பட்டிருக்கு, காந்தத்திலேயே குறிக்கப்பட்டிருக்குன்னு கற்றோம். இனி நாம் காந்தத்தில் முனைவுகள் குறிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அவற்றை இனங்காணும் முறையை ஆராய்வோம். அப்ப இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்டா, இப்ப இதுவரைக்கும் நாங்க காந்தத்துல
முனைவுகள் இருக்குது என்று பார்த்துட்டோம். அந்த முனைவு அவர்களே குறிச்சிருந்தா அதுக்கு என்னும் எஸ்ஸும் போடப்பட்டிருக்கும். ஒருவேளை அவர்கள் தார காந்தத்தில இந்த குறியீடு இல்லை என்றால் என்னென்றோ அல்லது எஸ் என்ற குறியீடோ தரப்படவில்லை என்றால் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? இந்த காந்தத்தில வடக்கு எது தெற்கு எது என்பதை எவ்வாறு கண்டறிவீர்கள் என்கிற முறையைத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ரைட். பாருங்க, முனைவு குறிக்கப்படாத ஒரு காந்தம் உங்களுக்கு இப்படி இருக்கும். இது ஒரு சட்ட காந்தம். இந்த சட்ட காந்தத்துக்கு முனைவு தெரியல, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதுல இருக்கிற முனைவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சரியா? நாங்க 6ஆம் ஆண்டிலேயே சில எளிமையான செயற்பாடுகள் பார்த்திருக்கிறோம் இல்லையா? சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு மறந்திருக்கும். அப்ப நாங்க திருப்பி பார்ப்போம். காந்தம் ஒன்றில் முனைவுகளை இனங்காண்பதற்காக செயற்பாடு 6.3 ஈடுபடுவோம். பாருங்க, அந்த செயற்பாடு 6.3. இந்த பிராக்டிகல் சில வேளை ஸ்கூல்ஸ்ல நீங்க செய்து பார்த்திருப்பீங்க. இல்லாதாக்கள் பாருங்க, இது ஒரு எளிமையான செயற்பாடு. தேவையான பொருட்கள் முனைவுகள் குறிக்கப்படாத காந்தம். நாங்க அதுல மேல பார்த்திருந்தோம் ஒரு காந்தம், அதுல என் என்றும் எஸ் என்றும் குறியீடுகள் தரப்படவில்லை. அதை சொல்றது முனைவுகள் குறிக்கப்படாத காந்தம். முனைவுகள் குறிக்கப்பட்டுள்ள காந்தம். அப்ப எங்களுக்கு முனைவு குறிக்கப்படாத ஒரு காந்தமும் முனைவு குறிக்கப்பட்ட ஒரு காந்தமும் எடுக்கட்டும். திசை காட்டி. திசை காட்டி என்றா என்னன்னு தெரியும் தானே பிள்ளைகள்? அந்த காடுகளுக்கு போறவே அந்த திசையை கண்டுபிடிக்கிறதுக்காக திசை காட்டிய பயன்படுத்துவார்கள். சரியா? அப்ப அது வடக்கு திசையை எப்போதும் காட்டிக்கொண்டிருக்கும். அந்த திசை காட்டில எப்போதும் வடக்கு திசை அது காட்டும். அப்ப அதை வைத்துக்கொண்டு ஏனைய திசைகளை கண்டறிய முடியும். சரியா? அடுத்தது நூல் துண்டு. சாதாரணமாக நாங்க கட்டுற நூல் துண்டு. தாங்கி, தக்கை அல்லது ரெஜிஃபோம் துண்டு. நீர் நிரப்பிய அகலமான பாத்திரம். 2 கடிகார கண்ணாடிகள். தரப்பட்டுள்ள பொருட்களை பயன்படுத்தி முனைவுகள் குறிப்பிடப்படாத காந்தத்தின் முனைவை கண்டறியும் முறையை ஆராய்வோம். அதற்காக பின்வரும் முறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். சரியா? பாருங்க, இதுல உங்களுக்கு 5 வித்தியாசமான முறைகள் தரப்பட்டிருக்கு. மேற்குறிப்பிடப்பட்ட பொருட்களை வச்சுக்கொண்டு இந்த முறைகள் தந்திருக்கணும். இந்த செயற்பாடுகளை ஏற்கனவே தரம் 6ல நீங்க படிக்கும் பொழுது தனித்தனி செயற்பாடுகளாக செய்து பார்த்திருக்கும். உங்களுக்கு அந்த எல்லா செயற்பாடையும் ஒன்றாக சேர்த்து இதுல உங்களுக்கு அவர்கள் தந்திருக்கிறாங்க. சரியா? அப்ப இதுல நீங்க ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி காந்தத்தை திசையை நீங்க அறிய முடியும். காந்தத்தினுடைய முனைவை அறிய முடியும். இப்ப பாருங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு செயற்பாடா பார்ப்போம். முதலாவதுல இப்ப எங்களுக்கு இதை சொல்றது ஒரு திசை காட்டி. பாருங்க, இந்த வட்டமாக இருக்கிற பகுதி ஒரு திசை காட்டி. இந்த திசை காட்டிக்கு நடுவுல இருக்கிறது திசை காட்டி முள். அந்த முள்ளில என் எஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். என் எஸ் என்றா என்னன்னு தெரியும் தானே பிள்ளைகள்? என்னண்டா என்னது? அது வட முனைவு. வடமுனைவு இங்க இருக்கு. அதே போல தென் முனைவு அதுக்கு நேர் எதிராக கீழே இருக்கு. வடமுனைவு தென் முனைவு இருக்கு.
அந்த திசை காட்டியை இப்ப எங்களுக்கு இதுதான் ஒரு என்னன்னு சொல்றோம், முனைவு குறிக்கப்படாத இந்த காந்தம். இந்த காந்தத்தை பக்கத்துல கொண்டு போகல திசை காட்டி, இப்ப இதுல தெற்கு முனைவு இருக்குது, நாங்க காந்தத்தை கொண்டு போறோம், இந்த தென் முனைவு தள்ளுது. இப்ப தென் முனைவு தென் முனைவை தள்ளும். ஒரே முனைவுகள் என்ன செய்யும்? தள்ளும். ஆனா வேறுபட்ட முனைவுகள் இருந்தா அது கவரும். இப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு திசை காட்டிய பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அல்லது இரண்டாவது மெத்தட்ல அந்த சட்ட காந்தத்தை நாங்க சரி அந்த சட்ட காந்தத்தை ஒரு நூல்ல கட்டி தொங்க விடலாம். இந்த நடுவுல அதுல ஒரு நூலை கட்டி சுயாதீனமாக தொங்க விட்டா அந்த காந்தம் ஆடி ஆடி கடைசியில அது ஓய்வடையும் போது, சரியா? அது ஓய்வடைகிறதுன்னா அது ஆடாம இயல்பாக நிற்கும் போது அந்த காந்தம் உண்மையான காந்தமாக இருந்தால் அது வடக்கு தெற்காக ஓய்வடையும். அப்ப எங்களுக்கு தெரியும் வடக்கு பக்கமாக திரும்பி இருக்கிறது தான் வடமுனைவு, தெற்கு பக்கமாக நிற்பது தென் முனைவு. அப்ப அப்படியும் நாங்கள் முனைவுகளை கண்டறிய முடியும், சரியா? அதே போல மூன்றாவது செயற்பாடு. மூன்றாவது செயற்பாட்டுல அந்த காந்தத்தை எடுத்து ரெஜிஃபார்முக்கு மேல வைக்கிறது. எது? முனைவு தெரியாத ஒரு காந்தத்தை எடுத்து அதை ரெஜிஃபார்முக்கு மேல வைக்கிறோம். அந்த ரெஜிஃபார்மை எடுத்து நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்துக்கு மேல ரெஜிஃபார்மை வைக்கிறோம். ரெஜிஃபார்மை தண்ணியில வச்சா என்ன செய்யும் பிள்ளைகள்? தண்ணியில ரெஜிஃபார்ம் மிதக்கும். அப்ப ரெஜிஃபார்முக்கு மேல வச்சிருக்கிற அந்த காந்தம் ரெஜிஃபார்மோட சேர்ந்து மிதக்கும். ரெஜிஃபார்முக்கு மேலதானே இருக்குது. அந்த காந்தம் நீர் அசைறதுக்கு ஏற்ற மாதிரி அசைந்து இறுதியாக அது எப்படி நிற்கும்? வடக்கு தெற்காகத்தான் நிற்கும். ஏன்? அது காந்தம். காந்தம் எப்பொழுதும் ஓய்வடையும் பொழுது வடக்கு தெற்காக திரும்பி நிற்கும். அப்ப அது காந்தம் சரியாக வடக்குக்கு திரும்பி அதுல அசைஞ்சு நிற்கும். அதை வச்சுக்கொண்டு வடக்கு புறமாக இருக்கிறது வடமுனைவு என்னென்று கண்டுபிடிக்கலாம். தெற்கு பக்கமாக இருப்பது தென்முனைவென்று கண்டறியலாம். இது ஒரு இலகுவான மெத்தட். இதே செயற்பாடுகள் தரமாறுலையும் பார்த்திருப்பீங்க, சரியா? அல்லது நான்காவது முறை. நான்காவது முறையில நாங்க பார்த்தோம்டா ஒரு முனைவு குறிக்கப்படாத காந்தம் தந்தவர்கள் அதை நாங்க கட்டி தொங்க விட்டுருவோம், சரியா? அதே போல முனைவு குறிக்கப்பட்டிருக்கிற இன்னொரு காந்தத்தை எடுத்து அதுல முனைவு குறிக்கப்பட்டிருந்தா என்னும் குறிக்கப்பட்டிருக்கும், எஸ்ஸும் குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு அதுல எது வடக்கு முனைவு எது தென் முனைவுன்றது தெரியும். அப்ப தெரிஞ்ச அந்த காந்தத்தை கொண்டு போய் தெரியாத காந்தத்துக்கு அருகில ஒரு முனைவில பிடிக்கிறோம். பிடிக்க அது ஒன்றை ஒன்று தள்ளியது, ஒன்றை ஒன்று தள்ளியது. அப்ப காந்தத்தில ஒன்றோட ஒன்று தள்ளுது என்றாலே அது ரெண்டும் ஒரே முனைவாக இருந்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் கொண்டு போனது வடமுனைவை கொண்டு போயதான் தள்ளுதண்டா நீங்க பிடிச்ச பக்கம் வடமுனைவாக இருந்திருக்க வேணும். அதனாலதான் அது என்ன செய்யுது? தள்ளுது என்று நாங்க சொல்றோம், சரியா? அப்ப இதுல வடமுனைவு வடமுனைவோட தள்ளும் என்று சொல்லுவோம். வடமுனைவு வடமுனைவை தள்ளும். இதே போல நீங்க தென்முனைவை கொண்டு வந்து தென்முனைவோட வைக்கையும் அது தள்ளும். அப்போ ஒரே மாதிரி முனைவுகளை நீங்க கிட்ட கிட்ட அருகருகே கொண்டு செல்லும் போது அது என்ன செய்யும்? தள்ளும். அப்ப வேறுபட்ட முனைவுகள், அப்ப ஒருவேளை நீங்க கொண்டு போன காந்தம் தொங்க விடப்பட்ட காந்தத்தோட கவரப்படுகிறதுண்டா என்ன அர்த்தம்? இரண்டும் வேறு வேறு முனைவுகளாக இருந்திருக்கு. இரண்டும் வேறு வேறு முனைவாக இருந்திருக்கு.
அதாவது நீங்க கொண்டு போனது வடமுனைவு, வடமுனைவை கொண்டு போய்க்க கவருதுண்டா, முனைவு குறிக்கப்படாத காந்தத்தில இருந்த அந்த பகுதி தான் தென்முனைவு பகுதியா இருந்திருக்க வேணும். நீங்க வடமுனைவை கொண்டு போக அதுல தென்முனைவு இருந்து அந்த காந்தம் இரண்டும் கவரப்பட்டது என்று சொல்லலாம். இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட் எங்களால முனைவை கண்டறியறதுக்கு. சரியா? அதே மாதிரி இந்த ஒரு 6.11 கடிகார கண்ணாடிக்கு மேல வச்சு அதுக்கு மேல இன்னொரு கடிகார கண்ணாடியை வச்ச அந்த காந்தம் அசைஞ்சு ஓய்வடைகிற திசையை வச்சுக்கொண்டு ஓய்வடையும் போது வடக்கு தெற்காக திரும்பும்ன்றதை வச்சு நாங்க திரும்பும் திசையை கண்டுபிடிச்சு முனைவுகளை கூற முடியும். திரும்புற திசை வடக்காக இருக்கும்போது வடமுனைவாகவும் தெற்கில திரும்பி இருக்கிறது தென் முனைவாகவும் நாங்கள் அடையாளம் காண முடியும். அப்போ ஒரு காந்தத்தினுடைய 2 முனைவுகளை கண்டறிவதற்கு இந்த 5 பரிசோதனைகள்ல நீங்கள் ஏதாவது ஒன்றிலேயே நீங்கள் அதனுடைய முனைவை கண்டறிய முடியும். சரியா? அப்ப முனைவு கண்டறியறதுக்கு இந்த முறைகள்ல ஏதாவது ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது காந்தம் ஒன்றினுடைய காந்த புலம். சரியா? காந்த புலம் என்பது இப்போ ஒரு காந்தம் இருக்குது, அந்த காந்தத்தில எவ்வளவு தூரம் கவருது, அந்த கவரக்கூடிய பிரதேசம் தான் காந்த புலம். காந்த விசை எந்தளவு தூரம் இருக்கிறதோ அந்த பிரதேசத்தை நாங்கள் காந்த புலம் என்று சொல்லுவோம். அதற்குரிய ஒரு செயற்பாடு 6.4 இருக்கு. பாருங்க, ஒரு சட்ட காந்தத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் பெரும்பாலும் எல்லா பரிசோதனைகளுக்காகவும் சட்ட காந்தத்தை எடுப்பது வழக்கம். அதுல இலகுவாக நாங்கள் அவதானிக்க முடியும். சட்ட காந்தம் ஒன்று எடுத்திருக்கிறோம், இரும்பு தூளை எடுக்கிறோம். இரும்பு தூள் இங்க எதுக்காக நாங்க பாவிக்கிறோம்னா, அந்த வடிவம் காந்த விசை தொழிற்படுகின்ற அந்த பிரதேசத்தினுடைய வடிவத்தை நாங்க இரும்பு தூளை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஒரு கார்ட்போர்டு அட்டை ஒன்று எடுக்கட்டும். பாருங்க, கார்ட்போர்ட் அட்டையின் மீது இரும்பு தூளை நன்கு பரப்புக. இப்ப அந்த கார்ட்போர்ட் பெட்டிக்குமே கார்ட்போர்டுன்ற ஒரு மட்டைய வச்சுட்டு அதுக்கு மேல இரும்பு தூளை கொட்டுட்டேன். சட்ட காந்தத்தின் மீது கார்ட்போர்ட் அட்டையை மெதுவாக வைக்க. சரியா? கார்ட்போர்ட் அட்டையின் மீது மெதுவாக தட்டுக. இரும்பு தூள் ஒழுங்கமையும் வடிவத்தை நன்கு அவதானிக்க. சரியா? அப்ப பாருங்க, இரும்பு தூள் ஒரு ஒழுங்கில் வடிவமைவதற்கான காரணம் என்னன்னு கேட்கணும். அப்ப இந்த பிராக்டிக்கலை நாங்க செய்து பார்க்கறதுக்கு பாருங்க, இஞ்சால உங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் ஒன்று செய்து காட்டியிருக்கணும். இதுல உங்களுக்கு தெளிவாக தெரியாது பிள்ளைகள், அந்த இரும்பு தூள் சரியாக பரவி இருக்கிறது தெரியாது. நீங்க கீழே இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சட்ட காந்தம் கார்ட்போர்ட் அட்டைக்கு மேல வச்சுட்டு தட்டினோம்டா அந்த இரும்பு தூள் இவ்வாறாக இருக்கும். இரும்பு தூள் எல்லா இடமும் பரவி அந்த காந்த புலத்தின் கோடு உங்களுக்கு வடிவா தெரியும். அந்த இரும்பு தூள் இருக்கிற இடங்கள், இரும்பு தூள் இருக்கிற இடங்களை வடிவா காட்டும் போது, அப்ப அந்த காந்த புலமுண்டா என்ன? இந்த இரும்பு தூள் பரவி இருக்கிற இடம் ஃபுல்லா காந்த புலம் தான் இல்லை. அதாவது இந்த காந்தம் ஒன்றை சூழ, இந்த சட்ட காந்தத்தை சூழ காந்த விசை, அதாவது இந்த கவரக்கூடிய அந்த விசை எது வரைக்கும் இருக்கிறதோ, அதாவது தொழிற்படுகின்ற பிரதேசம் எது வரைக்கும் இருக்கும்போது அது கவருதோ அந்த பிரதேசத்தை நாங்கள் எப்படி சொல்லலாம்? காந்த புலம் என அழைக்கலாம். காந்தம் ஒன்றை சூழ காந்த விசை தொழிற்படும் பிரதேசமானது காந்த புலம் என அழைக்கப்படும். காந்தம் ஒன்றை சூழ காந்த விசை தொழிற்படும் பிரதேசம் காந்த புலம் என
அழைக்கப்படும். அப்போ ஒரு சட்ட காந்தம் எது வரைக்கும் கவரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அவ்வளவு பிரதேசமும் காந்த புலம். சரியா பாருங்க, சட்ட காந்தத்தை சூழ இரும்பு தூள் வடிவமைந்துள்ள விதம். இப்ப இந்த சட்ட காந்தத்தை சுத்தி இப்படித்தான் இருக்கும். நாங்கள் அதை ஒரு வீடியோவுல பார்த்து கொள்ளலாம். காந்தம் ஒன்றை சூழ காந்த விசையை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கற்பனை கோடுகள் காந்த விசை கோடுகள் எனப்படும். அப்ப காந்தத்தை சூழ இருக்கிற அந்த காந்த விசையை காட்ட வேணுமாயிரும். அந்த விசை கண்ணுக்கு தெரியாத பிள்ளைகள், அதை நாங்க காட்ட வேணுமாக இருந்தா ஒரு கற்பனை கோடுகள்ல தான் காட்ட வேணும். சரியா, அப்ப அந்த கோடுகளை பாக்குறதுக்கு முதல்ல நாங்க அந்த பிராக்டிக்கலை ஒருக்கா பார்ப்போம். சரிதா வீடியோ?
சரி பிள்ளையே, இப்ப இதுல நாங்க பார்த்தது காந்தப்புலம் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல உருவாக்கப்பட்டு அதில இரும்பு தூள் கொட்டப்படைக்குள்ள அந்த வடிவம் வருகிறதா என்று அவதானிக்கப்படுது. பாருங்க, அதுல காந்தப்புலம் வரைக்கிட்ட அந்த இரும்பு தூள் ஒரு ஒழுங்கான கோலத்துக்கு வரும். அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், காந்தப்புலத்தினுடைய கோலம். இப்ப அதை காட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், சில கோடுகள் வரைஞ்சுதான் அந்த வடிவத்தை நாங்க காட்ட வேண்டி இருக்கு. சரியா? பாருங்க, அந்த கோடை எப்படி காட்டுறது. சரியா? பாருங்க, பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த முனைவுகளுக்கு இடையில காந்தப்புலம் எப்படி உருவாகுது என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. சரி, அப்ப எப்படி இருந்தது, இரண்டு பக்கமும் நாங்க ஒரே முனைவுகளை கொண்டு வச்சா, அதாவது ஒத்த முனைவுகளுக்கு இடையே. ஒத்த முனைவண்டா என்னது, வடமுனைவு வடமுனைவு. இப்ப இந்த சைட்டு நாங்க என்ன செய்யறோம், வடமுனைவு வைக்கிறோம், இந்த சைட்டும் வடமுனைவை வைக்கிறோம். ரெண்டு சைட்டும் என் என்று குறிப்பிட்டிருந்தால் அந்த முனைவுகளுக்கு இடையில கவர்ச்சி வராது. அதாவது ஒத்த முனைவட்டா தள்ளும், தள்ளும் என்று சொல்றோம். அப்ப அது நாங்க எப்படி என்ன எங்களுக்கு தெரியல தனிப்புல. இப்ப ரெண்டு காந்தத்தை நீங்க கிட்ட கிட்ட கொண்டு வந்து பாருங்க, தள்ளுறது உங்களுக்கு உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா அது கண்ணுக்கு தெரியாம இருக்கு என்னன்னு தள்ளுது அப்படின்னு. அப்ப இதுல நாங்க இரும்பு தூளை கொட்டி பார்க்க உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கும். அந்த காந்த புலம் தான் இப்படி தள்ளுது. இதுல பாருங்க, இரும்பு தூள் இந்த சைட்டாலையும் வெளியில போகுது, இந்த சைட்டாலையும் வெளியில போகுது. ஆகவே அது ரெண்டும் ஒரே முனைவு, அதனால அது கவரையில தள்ளுது. இதே மற்றைய சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வாத முனைவு. ஒவ்வாத முனைவுண்டா இது சொல்லுங்க அப்பம். ஒன்று என் என்ற முனைவாக இருக்கிறது, மற்றது எஸ் என்ற முனைவாக இருக்கும். அதை சொல்றது ஒவ்வா முனைவு. ஒவ்வாத என்றா வேற வேற. அப்ப வேற வேற முனைவை வச்சு பக்கத்துல வச்சுட்டு அதுக்கு மேல இந்த இரும்பு தூளை கொட்டி பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த இரும்பு தூள் இரண்டும் கவரப்படுற மாதிரி கோடுகளை உருவாக்கும். அப்ப இதை சொல்றது கவரும். ஒவ்வாத முனைவண்டா இப்படி இருக்கும், கோடுகள் கவருற மாதிரி அமைஞ்சிருக்கு. பாருங்க, கோடு இவ்வாறாக எங்களுக்கு இரண்டும் கவரக்கூடிய மாதிரியாகத்தான் வரும். சரியா? இதை சொல்றது ரெண்டும் வேற வேற முனைவு. இப்ப இதுல எங்களுக்கு என் முனைவு இருந்திருந்தால் மற்ற சைட்ல எங்களுக்கு எஸ் முனைவு இருந்திருக்க வேணும். சரியா? அதாவது வடமுனைவு தென்முனைவை கவரும், அல்லது தென்முனைவையும் வடமுனைவும் வச்சா கவரும். இரண்டையும் கவர இல்லை என்று சொன்னா இது பாருங்க, இதுல இருந்து வெளியில போகுது, வெளியில போற மாதிரி இருக்கு காந்தம். அதே மாதிரி அடுத்த முனைவில இருந்தும் வெளியே போற மாதிரி இருக்கு. அப்ப இதை சொல்றது ரெண்டும் ஒத்த முனைவு, ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க, காந்தத்துல காந்தப்புலம். அப்ப இதுவும் தள்ளும், அதுவும் தள்ளும். அப்ப ரெண்டுமே ஒன்றை ஒன்று கவர்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்ப இதை சொல்றது ஒரே முனைவுகள். அப்ப இது எண்ணண்டம், மற்றையதும் எண்ணண்டம் இருந்திருக்க வேண்டும். எங்களுக்கு அது கவர முடியாம இருக்கு. சரியா? இப்ப காந்த புலத்துல இருக்கிற அந்த காந்த விசை கோடுகளை இதே மாதிரி நாங்கள் இரும்பு தூளை போட்டு அவதானிக்க முடியும். இரும்பு தூளின் வடிவம் தான் காந்த புலத்தின் கோடுகள். சரியா? அப்ப நாங்கள் இப்ப என்ன பார்த்துட்டோம், சரியா? ரைட். அடுத்து
சரி பிள்ளை, இதுல உங்களுக்கான செயற்பாடு 6.6ல பாருங்க. குறுகிய சட்ட காந்தங்கள் 2. சட்ட காந்தம்ண்டா தெரியும் உங்களுக்கு, நேராக இருக்கக்கூடிய இந்த காந்தம், இதை நாங்கள் சட்ட காந்தங்கள் என்று சொல்றோம். இந்த சட்ட காந்தம் 2 A4 அளவு ரெஜிஃபோம் துண்டு, ஒரு ரெஜிஃபோம் துண்டு, கார்ட்போர்ட் அட்டைகள் A4 அளவில் வைண்டக்கம் இரும்புத்தூள். இந்த செயற்பாடை தான் நாங்க இப்ப வீடியோவில் பார்த்திருந்தோம். நாங்க ஒத்த முனைவுகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்க கூடியவாறு என்ன செய்யலாம்? ஒத்த முனைவுகள் எதிரெதிராக இருக்கணும்டா பாருங்க. இதுல எண்ணும் எதிரெதிராக இருக்கிறது, அதாவது அருகாக இருக்குது. எண்ணும் அருகாக இருக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருந்திருக்கும்? ஒன்றை ஒன்று தள்ளுற மாதிரி இருக்கும். ஒரே முனை வந்தபடியா தள்ளும். இதுவே எஸ்ஸும் வச்சிருந்தாலும் தள்ளும். ஒரே முனைவாக இருந்தால் தள்ளும். சரியா? இப்ப 2வது சந்தர்ப்பத்துல பாருங்க, ஒரு சைட்ல எஸ் முனைவையும் மற்ற சைட்ல என் முனைவையும் வச்சிருக்கு. இப்ப எப்படி பெறும் காந்தப்புலம்? வேற வேற முனை வந்தபடினால கவர்றத பார்க்கலாம். இந்த செயற்பாடை நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப உங்களுக்கு காந்தத்துல 2 முனைவுகள் இருக்குது, வடமுனைவு, தென்முனைவு. அந்த முனைவுகளை சூழ இருக்கிற காந்த விசை காணப்படுகிற பிரதேசம்தான் காந்த புலம். சரியா? அந்த காந்த புலத்துல இருக்கிற காந்த விசைய காட்டுறதுக்கு நாங்க கோடுகள் வரைந்து காட்டலாம். கோடுகள் வரைந்து காட்ட முடியும். அதிலையும் ஒத்த முனைவுகள் 2ம் பக்கத்துல இருக்கேக்குள்ள தள்ளுறதையும், ஒவ்வாத முனைவுகள் அருகருகே கொண்டு வரைக்க கவருறதையும் நாங்கள் இனங்காண முடியும். சரியா? ரைட். அதை நாங்க கொப்பில கீறி வச்சுக்கொள்ள வேணும். அதுக்குரிய வினாக்களும் நாங்க பார்க்க வேணும். அடுத்ததாக நாங்க பார்க்கிறது திசை காட்டி. திசை காட்டிகள் திசைய அறியறதுக்காக பயன்படுத்தப்படுவது. இது ஏறத்தாழ 1000 வருடங்களுக்கு முன்னர் சீனர்களால திசை காட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப சைனாவில தான் முதல்ல திசை காட்டியானது கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது பல்வேறு வகையான திசை காட்டிகள் பயன்படுத்தப்படுகிறது. திசை காட்டிகள் பல்வேறு வகையாக பயன்படுத்தப்படுகிறது. பல தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். சரியா? அந்த திசை காட்டியினுடைய கூர், இந்த கூர் என்று சொல்லப்படுவது இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த முள்ளு போன்ற அமைப்பு. அந்த கூறானது ஒரு சிறிய சட்ட காந்தத்திற்கு ஒப்பானது. ஒரு சட்ட காந்தத்தை நாங்க வச்சிருக்கிற மாதிரி அந்த முள் இருக்கிறது. சரியா? அப்ப காந்தம் உண்டா போதும் என்ன செய்யும்? வடக்கு தெற்காக நிற்கும். அப்ப அந்த ஊசி என்ன செய்யும்னா சுயாதீனமாக சுழலும். இது நடுவுல மணிக்கூட்டு முள்ளு மாதிரி சுழலக்கூடியதாக இருக்கு. ஆகவே அது என்ன செய்யும்டா அசைஞ்சு அது சுழன்று அந்த திசையை சரியாக காட்டும். ஆகவே இது வேற வேற வடிவமாக இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த முள்ளு அதை சொல்றது ஒரு சிறிய சட்டக்காந்தம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சட்டக்காந்தம் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு தான் அந்த நடுவில் இருக்கக்கூடிய முள். சரியா? ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயத்த ஒரு தடவை ஞாபகப்படுத்தும் பாருங்க. இன்றைக்கு நாங்க காந்த முனைவுகள் தொடர்பாக நாங்க முதல்ல காந்தத்துல முனைவுகள் 2 இருக்குது, வடமுனைவு, தென் முனைவு. சரியா? வடமுனைவு என் என்ற குறியீட்டினாலும் தென் முனைவு எஸ் என்கிற குறியீட்டினாலும் குறிக்கப்படும். அடுத்ததாக அந்த 2 முனைவுகளும் தரப்படாத ஒரு காந்தம் எங்களுக்கு கொடுத்தா அது எப்படி இனம் காண்றதுன்னு ஒரு 6 செயற்பாடுகள்
பார்த்திருக்கோம். திசை காட்டிய வச்சு கண்டுபிடிக்கலாம், அல்லது நூல்ல கட்டி தொங்க விட்டா அதை ஓய்வடைகிறத வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம், அல்லது ரெஜிஃபோமில மேல வச்சுட்டு தண்ணியில மிதக்க விட்டு கண்டுபிடிக்கலாம், அல்லது இன்னும் ஒரு முனைவு தெரிஞ்ச காந்தம் ஒன்றை வச்சு தள்ளுதா கவருதான்றதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம், அல்லது கடிகார கண்ணாடிக்கு மேல் வச்சு ஓய்வடைகிறதை கொண்டு கண்டுபிடிக்கலாம். சரியா, அடுத்ததாக நாங்கள் காந்த புலம் தொடர்பாக பார்த்திருந்தோம். காந்த புலம் என்பது அந்த காந்தத்தை சுற்றி எதுவரைக்கும் காந்தம் கவரக்கூடிய பிரதேசமாக இருக்கிறது, அந்த காந்த விசை தொழிற்படுகின்ற பிரதேசம் காந்த புலம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, காந்த புலம் எப்படி இருக்கும்ன்றதை காட்டுறதுக்காக ஒரு செயற்பாடு தந்திருக்கிறார்கள். ஒத்த முனைவுகள் ஒன்றையொன்று தள்ளுவதையும் ஒவ்வாத முனைவுகள் ஒன்றையொன்று தவறுவதையும் அவதானிக்க முடியும். சரியா, அப்ப இன்றைக்கு பார்த்த விடயங்கள்ல இருந்து 2 வினாக்களை எழுதி கொள்ளுங்க. முதலாவது வினா, காந்த புலம் என்றால் என்ன? காந்த புலம் என்றால் என்ன? பின்வரும் சந்தர்ப்பங்களில் அவதானத்தை எழுதுக. பின்வரும் சந்தர்ப்பங்களில் அவதானத்தை எழுதுக. முதலாவது பாருங்க, ஒரு சட்ட காந்தத்தினுடைய NS என்கிற முனைவு இன்னும் ஒரு சட்ட காந்தத்தை வச்சு NS, இது ரெண்டும் அருகருகே கொண்டு சென்ற போது அவதானம் என்ன? அடுத்ததாக இன்னொரு சட்ட காந்தத்தை வேறு வேறு முனைவுகளை மாற்றி தொடுத்த போது அவதானம் என்ன? இது 2 வினாக்களையும் எழுதிக் கொள்ளும். காந்த புலம் என்பதில் காந்தம் ஒன்றை சூழ காந்த விசை தொழிற்படுகின்ற பிரதேசம், அதைத்தான் காந்த புலம் என்று சொல்லும். ஒத்த முனைவுகள் 2 அருகருகே கொண்டு செல்லப்பட்ட போது தள்ளியது. ஒவ்வாத, இரண்டாவது எஸ் முனைவு போட்டு, ஒவ்வாத முனைவுகள் அருகருகே கொண்டு செல்லப்பட்ட போது அவை கவர்கின்றது. சரியா, அப்ப இந்த 2 வினாக்களுக்கும் விடையளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லையா பிள்ளைகள்? நாங்க அடுத்த வார வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதோட வகுப்பை நிறைவு செய்வோம். தேங்க்யூ.